அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் உலக தமிழ் சங்கத்துடைய நிறுவன தலைவர் உங்கள் முத்துக்குமாரனார் பேசுகின்றேன். எங்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு, சமூக சேவர்களுக்கு பாராட்டு என பொன்னாடை அணிவித்து மகிழ்வித்தோம். நாங்களும் மகிழ்ந்தோம். அந்த வகையிலே என்னுடைய பாசமிகு நண்பர், அதாவது கடுகு காரம் போக சொல்லுவாங்க, ஆளை பார்த்து சாதாரண போடக்கூடாது. மனுஷன் ஒரு எஃகு போல ஒரு வலிமையான மனுஷன், போராட்ட குணம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா நல்ல நண்பர். என்ன ஒரு சிறப்புனாக்கா, இந்த கடலூர் துறைமுகத்து எவ்வளவோ நற்பணிகள் செஞ்சிருக்கிறோம். நிக்காத ட்ரெயின் எல்லாம் மனு கொடுத்து நிறைய ட்ரெயின் நிக்க வச்சிருக்கோம். அதாவது தமிழ்நாடு, நம்முடைய தமிழ்நாடு சட்ட விழிப்புணர்வு சங்கம் நுகர்வோர் பேரனுடைய மாநில பொதுச் செயலாளர், தென்னக ரயில்வே பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், வெட்காட் என்கின்ற ஒரு அமைப்பு, அது ஒரு சமூக அமைப்பு பாண்டிச்சேரி தமிழ்நாடுல இருக்கு. அதுல கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர், என்னுடைய பாசமிகு நண்பர். நிறைய அறவழியில் போராட்டம். மனுஷன் ஒரு எஃகு மாதிரி எதா இருந்தாலும் சரி பின்வாங்க மாட்டார், நிப்பார். ட்ரெயின் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை நாங்க தண்டவாளத்தை இறங்கி தான் காப்பாற்றணும். ஓட்டி ரேஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அந்த நேரத்துல நாங்க மனு கொடுக்குறோம், மனு வாங்க மறுக்கிறாங்க. அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்துகிட்டே இருக்காரு, ட்ரெயின் ஓட்டி நிக்காதுன்றாங்க. முதல்ல தண்டவாளத்துல ட்ரெயின் இறங்கினால் நான் தான். என்னை தொடர்ந்து பாடுறாங்க டாக்டர் ராமகிருஷ்ணன், மற்ற பொதுமக்கள் கிட்ட ஒரு 50 பேர் இறங்கணும். அமைச்சருக்கு மனு கொடுத்தோம். இன்னைக்கு கடலூர் துறைமுக ரயில்வே ஸ்டேஷன் பலகோடி செலவு பிரமாண்டமா இருக்கு. பல ட்ரெயின் நிக்கிறதா இவரு ஒரு காரணம், பல ட்ரெயின் நிக்கிறதுக்கு. அதே மாதிரி பல்வேறு சேவைகள்னா அவருக்கு சாப்பாடு இருக்க வேணுமோ வேண்டாமோ, ஆனா சேவைகள் செஞ்சுட்டே இருக்கும். ஒரு அப்பளுக்கு இல்லாத என் பாசம நண்பர், இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நிறைய சேவை செய்த வாழ்த்தி இந்த நூலினை பரிசாக